தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று திருச்செறை என்னும் ஊரில் அமைந்துள்ள கடன் நிவர்த்தி தலமாக புகழ்பெற்று விளங்கும் அருள்மிகு சாரபரமேஸ்வரர் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப் போகின்றோம். உடையார் கோயில் என்ற புராண பெயர் கொண்ட இத்தலம் கும்பகோணத்தில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 7ஆம் நூற்றாண்டு வாக்கில் வாழ்ந்ததாக அறியப்படும் அப்பர் பெருமான் மற்றும் திருஞான சம்பந்தர் இத்தலத்திற்கு தலையாத்திரை வந்து இத்தலத்தில் உறையும் ஈசனின் புகழை தேவாரப்பதிகமாக பாடியுள்ளனர். காவிரியாற்றின் தென்கரையில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற தலங்களின் வரிசையில் 95வது தலமாக போற்றப்படுகிறது இவ்வாலயம். கோபுர தரிசனம் கண்டு கோவிலுக்குள் சென்றால் கொடிமரம் மற்றும் நந்தியம்பெருமான் தரிசனம் நாம் காணலாம். நந்தியம்பெருமானை வணங்கி தொடர்ந்து சென்றால் செந்நெறிநாதர் மற்றும் சாரபரமேஸ்வரர் என்னும் திருப்பெயரில் கருவறையில் அருள்பாலிக்கும் ஈசன் தரிசனம் நாம் காணலாம். சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இறைவனை வணங்கி கோவில் உட்பிரகாரத்தை வலம் வந்தால் இத்தலத்தில் சிறப்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கும் மார்க்கண்டேய மகரிஷி பிரதிஷ்டை செய்ததாக அறியப்படும் தௌமிய முனிவர் வழிபட்டு வந்த கடன் மற்றும் மர்மையை போக்கியருளும் ரிண விமோசன லிங்கேஸ்வரர் சன்னதி காணப்படுகிறது. இத்தலத்தில் இறைவனை நம்பிக்கையுடன் வழிபட ஒருவரின் வேலை மற்றும் தொழிலில் ஏற்படும் தடைகள் நீங்கி முன்னேற்றம் ஏற்படும் என்றும் இத்தலத்தின் பிரார்த்தனை சிறப்பாக சொல்லப்படுகிறது. இத்தலத்தில் அருள்பாலிக்கும் பைரவமூர்த்தியை அப்பர் பெருமான் தன் தேவார பாடலில் போற்றியுள்ளார். மேலும் இத்தலத்தில் பைரவரை வழிபட வழக்குகளில் வெற்றி மற்றும் காரிய சித்தி ஏற்படும் என்று பைரவ பிரார்த்தனையின் சிறப்பாக சொல்லப்படுகிறது. இக்கோவிலில் காணப்படும் கல்வெட்டு தகவல்களின்படி குலோத்துங்க சோழன் முதலான சோழ மன்னர்கள் இத்தலத்திற்கு பல திருப்பணிகள் செய்துள்ளதாக அறியப்படுகிறது. இத்தலத்திற்கு அருகிலேயே பெருமாளின் 108 திவ்யதேசங்களில் ஒன்றாக போற்றப்படும் திருச்சேறை சாரநாத பெருமாள் திருக்கோவிலும் அமைந்துள்ளது. மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.